ஹாய் சகோஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த கதையின் மூலம் உங்களுடன் இணைவது நான் மஹி. இப்போ வாங்க கதைக்குள்ளே போகலாம். அன்று இரவு வேளையில் வருண் மற்றும் நித்யா இருவரும் அந்த ஹோட்டலில் தாங்கள் புக் செய்திருந்த அறையில் மெத்தையின் மீது படுத்து கொண்டிருந்தனர். வருண் அசதியில் நன்றாக உறங்கிக் கொண்டிருக்க, வருணின் அருகில் படுத்திருந்த நித்யா தூக்கமில்லாமல் அங்கும் இங்கும் புரண்டு கொண்டிருந்தாள். அம்மா, டைம் என்னாச்சு? 11 ஆக போகுது. இன்னும் என் பர்த்டேக்கு 1 hour தான் இருக்குது. கண்டிப்பாக வருண் 12 மணிக்கு விஷ் பண்ணிடுவார். அவர் எனக்காக என்ன கிஃப்ட் வாங்கி வச்சுருப்பாரு? எதுவுமே புரியலை. நேற்று நாங்கள் சுற்றி பார்த்துட்ருக்கும்போது வருண் என்னை தனியாக விட்டுட்டு ஒரு ஷாப்பிங் மால்குள்ளே நுழைஞ்சார். அப்போ கண்டிப்பாக எனக்காக கிஃப்ட் பர்ச்சேஸ் பண்ண தான் போயிருப்பார். ஐயோ, என்ன வாங்கி வச்சுருக்காருன்னு தெரியலையே. கண்டிப்பாக 12 மணிக்கு எனக்கு கிஃப்ட்டை கொடுத்து அசத்த போகிறாரு. எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குதே. என்ன கிஃப்ட் வாங்கி வச்சிருப்பாரு? என்னை எப்படி சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரு என்று தன் மனதில் பல கேள்விகளுடன் தூக்கமில்லாமல் ஆனந்தமாக நித்யா அந்த கட்டிலில் புரண்டு படுத்து கொண்டிருந்தாள். அவளின் இந்த செய்கையால் சற்று தூக்கம் கலைந்த வருண் நித்யாவை பார்த்து, பொண்டாட்டி, என்னடி ஆச்சு உனக்கு? இன்னும் தூங்கலையா? வருண், இதை தூங்குறேன் என்று கூறியபடி அந்த பெட்ஷீட்டை தன் மீது போர்த்தி கொண்டு தூங்காமல் மிகுந்த எக்ஸைட்மெண்ட்டுடன் படுத்து கொண்டிருந்தாள். நிமிடத்திற்கு ஒரு முறை அந்த கடிகாரத்தை பார்த்து கொண்டே அவள் அங்கும் இங்கும் புரண்டு கொண்டிருந்தாள். தன் காதல் கணவன் தனக்காக என்ன ஏற்பாடு செய்து வைத்திருப்பான் என்று நினைத்து கொண்டவாறே தூக்கமில்லாமல் குஷியில் அங்கும் இங்கும் ஆடிக்கொண்டிருந்தாள் நித்யா. இப்போ டைம் என்னாச்சு? 11:55 இன்னும் 5 நிமிஷம்தான் இருக்குது. கண்டிப்பாக வருண் 12 மணிக்கு எனக்கு விஷ் பண்ணிடுவார். அதுக்கு நம்ம தூங்குற மாதிரி நடிக்கலாம், இல்லாட்டி வருண் ஏமாந்துருவார் என்று யோசித்தவள் தன் கண்களை மூடி நன்றாக உறங்குவது போல நடித்து கொண்டிருந்தாள். சிறிது நேரம் செல்ல வருண் தன்னை எழுப்புவது போல நித்யாவிற்கு தோன்றவில்லை. லேசாக கண்முழித்து வருணை திரும்பி பார்த்தாள். வருண் நன்றாக படுத்து உறங்கிக் கொண்டிருந்தான். சட்டென்று கடிகாரத்தை கவனித்தாள் நித்யா. என்ன இது? மணி 12:10 போகுது. வருண் இன்னும் எனக்கு விஷ் பண்ணவே இல்லை. ஒருவேளை டயர்டில் நல்லா தூங்கிட்டு இருப்பாரோ? சரி, நம்மளே எழுப்பலாம். ஆனால் நம்மளே எழுப்புனா நான் வருணோட விஷயங்க்கு தான் அவரை எழுப்புறேன்னு கண்டுபிடிச்சிருவாரே. அதனால் கேஷுவலாக எழுப்பலாம் என்று யோசித்தவள் சட்டென்று சத்தமாக இரும ஆரம்பித்தாள். நித்யாவின் இருமல் சத்தத்தை கேட்ட வருண் திடீரென்று கண்முழித்து அந்த கட்டிலில் அமர்ந்து நித்யாவை பார்த்தான். என்னடியாச்சு? வருண், என்னன்னு தெரியல, திடீர்னு பொறை ஏறிடுச்சு. என்ன பொறை ஏறிடுச்சா? தண்ணி எடுத்து குடிக்க வேண்டியதானடி. வருண், தண்ணி எங்கே இருக்கு? இருடி, எடுத்தரேன் என்று கூறிய வருண் அந்த கட்டிலிற்கு அருகில் உள்ள மேஜையின் மீது உள்ள வாட்டர் பாட்டிலை நித்யாவிடம் கொடுத்தான். நித்யாவும் அந்த வாட்டர் பாட்டிலிருந்து தண்ணீரை குடித்து கொண்டிருந்தாள். நித்யா, மெதுவாக குடிடி, இப்போ ஓகே தானே? வருண், இப்போதான் நல்லா இருக்கு. சரி, பேசாம படுத்தூங்கு. என்ன, தூங்கவா? என்ன இது, இவருக்கு எழுப்பி ஞாபகப்படுத்தலான்னு பார்த்தா தூங்குன்னு சொல்கிறாரு. வருண், சாரிங்க, நான் வேற உங்களை 12 மணிக்கு எழுப்பிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க. அதெல்லாம் பரவாயில்லடி, படுத்தூங்கு. இல்லை வருண், அங்கே பாருங்க, டைமை 12 மணிக்கு மேலாச்சு. நான் நடுராத்திரி 12 மணிக்கு உங்களை எழுப்பிட்டேன் பார்த்தீங்களா? சாரிங்க, நீங்கள் எவ்வளோ டயர்டாக படுத்திருப்பீங்க, நான் படுக்க 12 மணிக்கு எழுப்பிட்டேன் என்று நித்யா வருணிற்கு ஞாபகம் படுத்துவதற்காக மீண்டும் மீண்டும் இதை கூறிக்கொண்டிருக்க, அப்போது வருண் நித்யாவிடம், ஏண்டி சொல்லுனே இருக்க, திரும்ப திரும்ப அதவே பேசிகிட்டு இருக்க, ஒழுங்கப்பட தூங்கு. இல்லை வருண், அது... நித்யா, இப்போ படுக்க போறியா இல்லையா? வருண், கோவப்படாதீங்க என்று கூறியபடி நித்யா அந்த மெத்தையின் மீது படுத்தி கொண்டாள். வருணும் அந்த லைட்டை ஆஃப் செய்துவிட்டு
நித்யாவின் அருகே அவளை இறுக்கி அணைத்தபடி படுத்து உறங்கிவிட்டான். என்ன இது, வருணுக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? சேச்சா, அது எப்படி என் பர்த்டே மறப்பாரு? கண்டிப்பாக காலையில் விஷ் பண்ணுவார் என்று யோசித்து கொண்டே வருணை அணைத்தபடி நித்யாவும் அவன் மார்பில் தஞ்சம் அடைந்து படுத்து உறங்கிவிட்டாள். இப்படியே அந்த இரவும் கழிந்தது. கடிகாரம் காலை 8 மணியை காட்டுகிறது. நித்யா உறக்கம் கலந்த குதூகலத்துடன் கண்களை திறந்தாள். அவளின் முகத்தில் சிறிய புன்னகை. எதிர்பார்ப்புடன் கணவன் வருணை பார்த்தாள். ஆனால் வருண் சாதாரணமாக மொபைலில் எதையோ பார்த்து கொண்டிருந்தான். நித்யா மெல்ல கண்களை தன் கைகளால் தேய்த்து கொண்டபடியே, வருண், குட் மார்னிங். குட் மார்னிங் டி. என்ன நீங்கள் என் முகத்தை பார்த்து கூட குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்க? அப்படி என்ன இருக்கு அந்த ஃபோனில்? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பேங்க்லேருந்து ஒரு பிடிஎஃப் அனுப்பியிருந்தாங்க, அதை தான் பார்த்துட்டு இருந்தேன் என்று வருண் அவன் மொபைல் ஃபோனை பார்த்தபடி கூற, நித்யாவும் அங்கிருந்து எழுந்து வாஷ்ரூமின் உள்ளே நுழைந்து தன் முகத்தை கழுவிக்கொண்டிருந்தாள். அவளின் முகத்தில் ஏமாற்றம் தெரிந்தது. அவளுக்கு வருணின் மறதியை நினைக்கும்போது கொஞ்சம் வருத்தமாகவும் இருந்தது. அதே சமயம் அவன் எப்படி மறக்க முடியும் என்று ஆச்சரியமாகவும் இருந்தது. நித்யா தன் கையில் 2 காஃபி மக்குடன் வருணை நோக்கி நடந்து வந்தாள். வருண், இந்தாங்க காஃபி என்று வருணிடம் ஒரு காஃபி மக்கை நீட்ட, வருணும் அந்த காஃபியை வாங்கி குடிக்க ஆரம்பித்தான். அப்போது நித்யா வருணின் அருகில் அமர்ந்தவாறு, வருண், இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? இன்னைக்கு என்னடி, சாட்டர்டே தானே? ஐயோ வருண், அது ஓகே தான், நல்லா யோசிச்சு பாருங்க. என்னடி யோசிக்க, என்ன ஏதாச்சும் ஸ்பெஷலான டேவா? வருண், உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? நல்லா திங்க் பண்ணி பாருங்களேன் என்று நித்யா சற்று வருத்தத்துடன் கூற, வருணும் தன் கண்களை மூடி யோசிக்க ஆரம்பித்தான். லட்டு. என்ன வருண், சொல்லுங்க. மறந்து போயிட்டேன்டி. மறந்துட்டீங்களா? பரவாயில்ல வருண், இப்பயாவது ஞாபகம் வந்துச்சு. என்ன? இன்னைக்கு தைப்பூசம் தானே? என்ன தைப்பூசமா? யோ, ஏதாவது திட்டிட போகிறேன், ஒழுங்கா காஃபி குடி என்று சற்று கோபமாக கூறிவிட்டு நித்யா அங்கிருந்து எழுந்து சென்றாள். வருணும் நித்யாவை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். இப்படியே சிறிது நேரம் செல்ல அனைவரும் அங்கிருந்து கிளம்பினர். அங்கே சில இடங்களை சுற்றி பார்த்து கொண்டிருந்தனர். அப்போது திவ்யா நித்யாவிடம் வந்து, நித்யா, என்ன நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஜாலியாக பேசிகிட்டே இருப்பீங்க, இன்னைக்கு ஏன் ஒரு மாதிரி காலையிலேருந்து உம்முன்னே இருக்கீங்க? திவ்யா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. என்ன ஒன்றும் இல்லை? உங்களை பார்த்தாலே தெரியுது, என்ன பிரச்சனை? பிரச்சனையெல்லாம் இல்லை. ஆமாம், நீயும் கார்த்திகை லவ் பண்ணும்போது உன் பர்த்டேக்கு கார்த்திக் என்ன பண்ணாரு? ஓ, அதை கேட்குறீங்களா? நானும் கார்த்திக்கும் 5 வருஷமாக லவ் பண்ணோம். கார்த்திக் எங்கே இருந்தாலும் கரெக்டாக என் பர்த்டேக்கு வந்து 12 மணிக்கு விஷ் பண்ணிடுவான். தைரியமாக எங்கள் வீட்டு மொட்டை மாடி வரைக்கும் வருவான். நானும் யாருக்கும் தெரியாமல் மொட்டை மாடிக்கு போய் கார்த்திகை மீட் பண்ணுவேன். எனக்கு நிறைய கிஃப்ட்லாம் கொண்டு வருவான். ரிங்கு, பொக்கே, எனக்கு ட்ரெஸ்ஸு, செயின், அப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேம்ஸ். திவ்யா, இரு போதும் போதும். அப்போ நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கு போலையே என்று நித்யா கூற, திவ்யாவும் வெக்கத்தில் சிரித்தாள். எல்லாம் லவ் பண்ணும்போது நல்லா தான் செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஆனால் கல்யாணம் ஆச்சுன்னா பொண்டாட்டி பர்த்டே கூட மறந்துடுவாங்க. என்ன நித்யா, என்ன சொல்கிறீங்க? ஆமாம்மா, நான் அனுபவத்தில் சொல்கிறேன், பார்த்து பொழைச்சிக்கோ சரியா என்று கூறியபடி நித்யா அங்கிருந்து நடந்து சென்றாள். என்ன இது, நித்யா என்ன சொல்கிறாங்க, ஒன்றுமே புரியலையே என்று திவ்யாவும் சற்று யோசித்து கொண்டவாறு அவளும் அங்கிருந்து சென்றாள். இப்படியே நேரம் செல்ல ஆரம்பித்தது. வருண் மற்றும் நித்யா இருவரும் அங்கு ஒரு பார்க்கில் நடந்து சென்று கொண்டிருக்க, அப்போது நித்யா வருணிடம், வருண், ஏதாவது மறந்துட்டீங்களா என்ன? என்னடி, எதுவும் மறக்கலையே,
பர்ஸு ஃபோனு எல்லாம் என்கிட்ட தான் இருக்குது. ஐயோ, அது இல்லைங்க, வேற ஏதாவது என்று நித்யா கூற வருணும் சற்று யோசிக்க ஆரம்பித்தான். வருண், நல்லா யோசிச்சு பாருங்க, கண்டிப்பாக ஞாபகம் வரும். ஏய் நித்யா, ஆமாண்டி, நான் மறந்தே போயிட்டேன். கேலண்டரை பார்க்கும்போது கூட எனக்கு ஞாபகமே வரல. நல்ல வேலை, நீ சொன்னதுக்கப்புறம் தான் எனக்கே தோணுச்சு. இன்றைக்கி தாண்டி கரண்ட் பில் கட்ட லாஸ்ட் டே. இரு, அம்மாவுக்கு அமௌண்ட் மட்டும் சென்ட் பண்ணி விட்டு வந்துடுறேன் என்று கூறியபடி தன் மொபைல் ஃபோனை எடுத்துவிட்டு அங்கிருந்து நடந்து சென்றான் வருண். ஐயோ, இந்த மக்கு புருஷனை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்? பொண்டாட்டியோட பர்த்டே கூட ஞாபகம் இல்லை. ரொமான்ஸ் பண்ணுறது நான் மட்டும் வெறித்தனமாக பண்ணுறது, ஆனால் பொண்டாட்டியோட பர்த்டே கூட ஞாபகம் இல்லை என்று நித்யா புலம்பிக் கொண்டிருக்க, அப்போது நித்யாவின் மொபைல் ஃபோனிற்கு ஒரு அழைப்பு வந்தது. தனது மொபைல் ஃபோனை எடுத்து பார்த்தவள் அந்த காலை அட்டென்ட் செய்து தன் காதில் வைத்தாள். ஏ அனு, சொல்லுடி. நித்யா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் டி. என்னடி, உன் குரலில் சந்தோஷமே இல்லாத மாதிரி இருக்கு. கரெக்டாக தான் கண்டுபிடிச்சிருக்க. ஏய் நித்யா, என்னடி ஆச்சு? ஏதாவது ப்ராப்ளமா என்ன? ஐநோ, ப்ராப்ளம்லாம் ஒன்றும் இல்லடி. இன்னைக்கு காலையிலேருந்து வருண் எனக்கு விஷ் பண்ணவே இல்லை. என் பர்த்டே கூட மறந்துட்டாருடி. ஏய் நித்யா, என்னடி சொல்கிற? ஆமாம் அனு, ரொம்ப கஷ்டமாக இருக்கு. எல்லா பசங்களும் இப்படி தாண்டி. லவ் பண்ணும்போதெல்லாம் விழுந்து விழுந்து விஷ் பண்ணுவானுங்க. கல்யாணம் பண்ணிட்டா இவன் நம்ம பொண்டாட்டி தானே, நம்மளை விட்டு எங்கே போயிட போகிறான்னு ஒரு ஈகோ. அதனால் பொண்டாட்டியோட பர்த்டே கூட ஞாபகம் வச்சு விஷ் பண்ண மாட்டாங்க. என்ன பண்ணுறது, பொண்ணுங்களோட லைஃபே இப்படி தான் போயிட்டுருக்கு. நீயும் அதில் போய் மாட்டிக்கிட்ட. ஏ அனு, நீ சொல்கிற மாதிரிலாம் எதுவும் கிடையாது. வருண் ஏதாவது யோசனையெல்லாம் மறந்துருப்பாரு. கண்டிப்பாக இன்றைக்கி எனக்கு அவர் விஷ் பண்ணிடுவார். ஆமாண்டி, நீ நினச்சிட்டே உட்காரு, பார்க்கலாம் அவர் உனக்கு விஷ் பண்ணுறாரா இல்லையான்னு. ஏய், நான் தான் சொல்கிறேன்ல, அதெல்லாம் எனக்கு விஷ் பண்ணுவார். ஏய் அனு, இருடி, அப்பா கால் பண்ணுறாரு, நான் அப்புறம் கூப்பிட்றேன் என்று கூறியவள் அணுவின் காலை கட் செய்து தன் அப்பாவிடமிருந்து வந்த அழைப்பை அட்டன் செய்தாள். அப்பா சொல்லுங்க. நித்யா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ்ப்பா. நித்யா, நான் உனக்கு விஷ் பண்ணலான்னு நைட்டு 12 மணிக்கே கால் பண்ணேன், ஆனால் நீ எடுக்கலை. அது வந்துப்பா, உங்ககிட்ட சொல்கிறதுக்கு என்ன, வருண் தான் எனக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணணும்னு நான் உங்கள் காலை எடுக்கலை. ஐம் சாரிப்பா. ஏய் நித்யா, இட்ஸ் ஓகே. சரி, வருண் விஷ் பண்ணாரா? என்ன கிஃப்ட் கொடுத்தாரு? அட போங்கப்பா, நீங்கள் வேற. அவருக்கு என் பர்த்டே கூட ஞாபகம் இல்லை. காலையிலேருந்து ஒரு விஷ் கூட பண்ணல, தெரியுமா? நித்யா, அப்படிலாம் எதுவும் இருக்காது. ஏதாவது டென்ஷனில் மறந்துருப்பார், கண்டிப்பாக விஷ் பண்ணுவார். நீ எதுவும் ஃபீல் பண்ணாத, ஓகேவா? அப்புறம் அம்மா கிட்ட பேசு என்று கூறி சித்தார்த் தன் மனைவியான தேவியிடம் அந்த ஃபோனை கொடுத்தார். நித்யா, ஹாப்பி பர்த்டே டி. அம்மா, தேங்க்யூ ஸோ மச். என்ன நித்யா, உன் பர்த்டே செலிப்ரேஷன்லாம் எப்படி போகுது? கல்யாணம் ஆகி ஃபர்ஸ்ட் டைம் உன் பர்த்டே வந்திருக்கு. வருண் என்ன கொடுத்தாரு? அம்மா, நான் அதை அப்புறம் சொல்கிறேன். சரி, நான் அப்புறமே கூப்பிட்றேன் என்று கூறி அந்த காலை கட் செய்தாள் நித்யா. அந்த காலை கட் செய்து தனது மொபைல் ஃபோனை பார்த்தவள் அவள் டிஸ்பிளேயில் நேரத்தை கண்டாள். மாலை 6 மணியை நெருங்கியது. இருப்பினும் வருண் தன் பிறந்த நாளை மறந்துவிட்டதை எண்ணி சற்று வருத்தம் கொண்டாள் நித்யா. என்ன இது, வருண் நிஜமாவே மறந்துட்டாரா? ஒருவேளை அனு சொன்ன மாதிரி கல்யாணத்துக்கு அப்புறம் எல்லார் மாதிரி வருணும் மாறிட்டாரா என்று தனக்குள் சில கேள்விகளுடன் அங்கிருந்து நடந்து சென்றாள் நித்யா. இப்படியே நேரம் செல்ல அனைவரும் அந்த ஹோட்டலை வந்தடைந்தனர். உள்ளே நுழைந்த நித்யா தான் அணிந்திருந்த டெனிம் ஜாக்கெட்டை கழட்டி அந்த கட்டிலில் வேகமாக தூக்கி வீசிவிட்டு சற்று கோபமாக அந்த மெத்தையின் மீது அமர்ந்து கொண்டாள். நித்யாவின் பின்னே வந்த வருணும் அந்த மெத்தையின் மீது விழுந்து அவனும் படுத்து கொண்டான். அந்த மெத்தையில் படுத்து கொண்டவாறே நித்யாவை பார்த்து, ஏ பொண்டாட்டி, என்னடி இன்னைக்கு டே எப்படி இருந்தது?
ஏய், உங்ககிட்ட தாண்டி கேட்குறேன். ஆமாம், எதுக்கு இப்போ மூஞ்சி உம்முன்னு வச்சிருக்க என்று தன் கைவிரலால் நித்யாவின் கன்னத்தை கிள்ள, கையெடுங்க வருண், இப்போ மட்டும் கொஞ்சுவீங்க. ஏய், நான் எப்போ உன்னை கொஞ்சிட்டு தாண்டி இருக்கேன். கையெடுங்க வருண், நான் கொஞ்ச நேரம் தனியாக இருக்கணும். இந்த கொஞ்சலுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை. ஏய் பொண்டாட்டி, சரி என் கூட வா. எங்க? வாடி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். நான் வரல வருண், எதுவாக இருந்தாலும் இங்கேயே சொல்லுங்க. ஏய் வான்னு சொல்கிறேன்ல, வா என்று நித்யாவின் கையை பிடித்து இழுத்து அந்த அறையை விட்டு வெளியே அழைத்து சென்றான் வருண். அங்கு உள்ள லிஃப்டில் ஏறி அந்த உயரமான நட்சத்திர ஹோட்டலின் உச்சியில் அமைந்துள்ள மாடிக்கு செல்ல ஒரு பட்டனை அழுத்தினான். வருண், இப்போ எதுக்கு டாப் ஃப்ளோருக்கு போகிறீங்க? ஏய் அமைதியாருடி என்று வருண் கூற, நித்யாவும் வருணின் நடவடிக்கையில் எதுவும் புரியாமல் அமைதியாக வருணின் அருகில் நின்று கொண்டிருந்தாள். அந்த லிஃப்ட் அந்த ஹோட்டலின் மொட்டை மாடியை வந்தடைந்தது. லிஃப்டின் கதவை திறக்க நித்யா மற்றும் வருண் இருவரும் வெளியே வந்தனர். இங்கே எது கூட்டிகிட்டு வந்தீங்க வருண்? பொண்டாட்டி, கொஞ்சம் அங்கே பாரு என்று வருண் ஒரு இடத்தில் கையை காட்ட நித்யாவும் அதை பார்த்தாள். அவள் கண்களை அவளால் நம்ப முடியவில்லை. அந்த பிரம்மாண்டமான மொட்டை மாடி முழுவதும் அழகிய டிம் லைட், கேண்டில்ஸ், பலூன்ஸ் என்று பார்ப்பதற்கு அவ்வளவு ரொமான்டிக்காக காட்சியளித்தது. தன் கண்களை வியந்து அந்த அழகை பார்த்து கொண்டிருந்தாள் நித்யா. அங்கு ஒரு டேபிளில் நித்யாவிற்காக அரேஞ்ச் செய்யப்பட்டிருந்த கேக் மற்றும் கிஃப்ட், ரோஸ் பொக்கே என்று அந்த டேபிள் முழுவதும் நித்யாவை சர்ப்ரைஸ் செய்வதற்கான சில விஷயங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. வருண், என்ன இது? ஏ பொண்டாட்டி, ஹாப்பி பர்த்டே என்று வருண் நித்யாவின் காதின் ஓரம் அமைதியாக அவளுக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூற நித்யாவின் கண்கள் கலங்க ஆரம்பித்தன. சட்டென்று நித்யா வருணை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். வருண், ரொம்ப தேங்க்ஸ் என்று நித்யா கூற வருண் நித்யாவை முகத்தை ஏந்தியபடி அவனை பார்க்க வைத்தான். வருண், சாரி, நீங்கள் என் பர்த்டே மறந்துட்டீங்கன்னு நான் உங்கள் மேலே கோவமாக இருந்தேன். இல்லாட்டு நான் எப்படிடி மறப்பேன்? இது எவ்வளோ ஸ்பெஷலான டே. என் பொண்டாட்டி ஆனதுக்கப்புறம் உனக்கு நடக்கிற ஃபர்ஸ்ட் பர்த்டே, அது எப்படி நான் மறப்பேன் என்று வருண் கூற நித்யா வருணை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். வருணும் நித்யாவை பார்த்தபடி தன் கைவிரலால் அவள் கன்னத்தை வருடினான். நித்யா சற்று கூச்சத்தில் நெளிய, அப்போது வருண் நித்யாவின் இதழில் முத்தமிட அவளை நெருங்கினான். அப்போது நித்யா வருணை தடுத்து நிறுத்தியபடி, வருண், என்ன கிஸ் பண்ண போகிறீங்களா? ஆமாண்டி, ஏன்? ஃபஸ்ட்டு கேக் கட் பண்ணிக்கலாமே. ஏண்டி, கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி கிஸ் பண்ணக்கூடாதுன்னு இருக்கா என்ன? அப்படிலாம் எதுவும் இல்லை. நீங்கள் இப்போ கிஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா கூடி சீக்கிரம் லிப்ஸை விட மாட்டீங்க, அதுக்கு தான் சொன்னேன் என்று நித்யா கூற வருணும் சிரித்து கொண்டபடி நித்யாவின் கையை பிடித்து அந்த டேபிளின் அருகே அழைத்து சென்றான் வருண். நித்யாவும் சந்தோஷமாக அந்த கேண்டிலை ஊதி அந்த கேக்கை கட் செய்தாள். கேக்கை கட் செய்துவிட்டு அதில் ஒரு பீஸை வருணிற்கு ஊட்டிவிட்டாள். வருணம் நித்யாவிற்கு ஊட்ட இப்படி சில வினாடிகள் சென்றன. அப்போது வருண் மெதுவாக நித்யாவின் பக்கம் வந்து அவளின் இடுப்பை மெல்ல பிடித்தான். ஏய் பொண்டாட்டி, அங்கே மேலே பாரு, எவ்வளோ ஸ்டார்ஸ் ஒன்று மாதிரி அழகாக இருக்குன்னு. இன்னைக்கு உன் பர்த்டே இல்லை, அதனால் அந்த ஸ்டார்ஸை பார்த்து கண்ணை மூடி உன் மனசில் ஏதாவது நினச்சிக்கோ என்று வருண் கூற நித்யாவும் வருணை பார்த்து சிரித்துவிட்டு அந்த நட்சத்திரங்களை கவனித்தாள். தன் அழகிய விழிகளை மூடிய நித்யா தன் மனதிற்குள், வருண், நீங்கள் எப்போவுமே என் கூட தான் இருக்கணும். நீங்களும் நானும் லைஃப் ஃபுல்லாக இதே மாதிரி சந்தோஷமாக இருக்கணும் என்று தன் மனதில் யோசித்தாள். மெல்ல அவள் கண்களை திறக்க அவள் முன் வருண் அழகாக சிரித்து கொண்டு நின்றிருந்தான்.
பொண்டாட்டி, என்னடி நினச்ச? அதெல்லாம் சொல்ல மாட்டேன் என்று நித்யா விளையாட்டாக கூற, அப்போது வருண் அந்த கேக்கின் மீதுள்ள ஐசிங்கை எடுத்து நித்யாவின் கன்னத்தில் தடவினான். வருண், என்ன பண்ணிட்டீங்க? இருங்க உங்களை என்று நித்யாவும் அந்த ஐசிங்கை எடுத்து வருணின் முகத்தில் தடவ இருவரும் அங்கு விளையாடி கொண்டிருந்தனர். பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு பிறகு இருவரும் நெருக்கமாக நின்று கொண்டவாறு அந்த உயரமான ஹோட்டலின் மாடியிலிருந்து பாரிஸ் இரவின் அழகை ரசித்து பார்த்தனர். அப்போது நித்யா வருணின் கைகளை இறுக்கி பிடித்து கொண்டபடி அவன் தோள் மீது சாய்ந்து கொண்டாள். வருண், அப்போ என் பர்த்டே உங்களுக்கு ஞாபகம் இருக்கு, இருந்தாலும் எதுக்கு நடிச்சிங்க? நீங்கள் காலையிலேருந்து விஷ் பண்ணுவீங்கன்னு எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணேன் தெரியுமா? பொண்டாட்டி, அதுக்கு ஒரு ரீசன் இருக்குடி. என்ன ரீசன்? இன்றைக்கி தான் உன் பர்த்டே, ஆனால் நீ எந்த டைம் பிறந்த? அது தெரியலையே. நைட்டு கரெக்டாக 11:30 தான் நீ பிறந்த. அப்போ தாண்டி உன் பர்த்டேவே ஸ்டார்ட் ஆகுது. நீ பிறந்த அந்த செகண்ட் உனக்காக நான் விஷ் பண்ணணும்னு நினச்சேன். அதனால தான் காலிலேருந்து உனக்கு விஷ் பண்ணல. அப்படி பார்த்தா உன் பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் விஷ் பண்ணது நான் தான் என்று வருண் கூற நித்யா சிரித்து கொண்டிருந்தாள். வருண், எப்படிங்க? நான் பிறந்த நேரம் கூட உங்களுக்கு தெரியுமா? நீ என் பொண்டாட்டிடி, இது கூட தெரியாதா என்ன? என்று வருண் கூற நித்யா மீண்டும் வருணை இறுக்கி அணைத்து கொண்டாள். அப்போது வருண் நித்யாவின் கைகளை தன் மேனிலிருந்து விலக்கிவிட்டு அவளிடமிருந்து விலகினான். வருண், என்னாச்சு? ஏன் தள்ளி போறீங்க என்று நித்யா கேட்க, அப்போது வருண் நித்யாவின் முன் மண்டியிட்டவாறு அவன் கையில் ஒரு அழகிய மோதிரத்தை நித்யாவிடம் நீட்டினான். அதை பார்த்த நித்யாவிற்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. வருண் இப்படி அழகாக சர்ப்ரைஸ் செய்வதை ஆச்சரியத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள். நித்யாவும் தன் அழகிய விரல்களை வருணிடம் நீட்ட, வருணும் நித்யாவின் விரலில் அந்த மோதிரத்தை மாட்டிவிட்டான். பொண்டாட்டி, ஹாப்பி பர்த்டே. ஐ லவ் யூ டி. ஒன்று சொல்லவா? என் லைஃப்பில் நீ எனக்கு கிடைச்ச பெரிய கிஃப்ட்டு. நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம்தான் என் வாழ்க்கையை இப்படி அழகாக மாறுச்சு. கடைசி வரைக்கும் நீ கூட இருப்பியாடி என்று வருண் நித்யாவிடம் கேட்க, அப்போது நித்யா சட்டென்று வருணின் முகத்தை பிடித்து அவள் மார்போடு இறுக்கி அணைத்து கொண்டாள். வருண், என்ன இது கேள்வி? உங்களை விட்டு நான் எங்கே போகிறேன்? இப்போ உங்கள் கூட தான் இருப்பேன். லைஃப் ஃபுல்லாக நீங்களும் நானும் இதே மாதிரி சந்தோஷமாக இருப்போம் என்று அவனை மார்போடு அணைத்தபடி நித்யா கூறிக்கொண்டிருந்தாள். இப்படியே சிறிது நேரம் சென்றது. இருவரும் கீழே தங்கள் அறையை வந்தடைந்தனர். வருண், இந்த பர்த்டே நான் லைஃப்பில் எப்போவுமே மறக்க மாட்டேன். எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்தது தெரியுமா? ஆனால் எனக்கு ஒரு குட்டி ஆசை. என்னடி? என்கிட்ட சொல்லு, என்ன வேணும் உனக்கு? ஒன்றும் இல்லை, என்னோட அடுத்த பர்த்டேக்கு நீங்கள் நான் மட்டும் இல்லை, நம்ம கூட நம்ம குட்டி பாப்பாவும் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் என்று நித்யா சற்று வெக்கம் கலந்தவாறு வருணிடம் கேட்க, வருண் நித்யாவை பார்த்து கொண்டிருந்தான். வருணின் பார்வையில் வெக்கம் கொண்ட நித்யா சற்றென்று திரும்பிக் கொண்டாள். என்னடி திரும்பிட்ட? எங்க என்ன பாரு. வருண், சும்மா இருங்க என்று நித்யா வெக்கம் கொள்ள, அப்போது வருண் நித்யாவின் கையை பிடித்து மெதுவாக கட்டிலில் அமர வைத்தான். நீ ரொம்ப அழகா இருக்க. வருண், அந்த மாதிரிலாம் பேசாதீங்க, எனக்கு வெக்கமாக இருக்கு என்று சற்று வெக்கப்பட ஆரம்பித்தாள் நித்யா. வருணும் நித்யாவை மெதுவாக அந்த மெத்தையில் சாய்த்தான். நித்யா மெதுவாக கண்களை மூடிக்கொண்டாள். வருணும் நித்யாவின் நெற்றியில் முத்தமிட்டு அந்த முத்தத்தை அவள் கன்னம், கண்கள், இதழ் என்று ஒவ்வொரு இடத்திலும் அழகாக முத்தமிட்டு கொண்டிருந்தான். அப்போது மெல்ல கண்களை திறந்த நித்யா வருணை பார்த்தபடி, வருண், நீங்கள் எப்போவும் என் கூட தான் இருக்கணும் என்று நித்யா
சற்று கண்கள் கலங்கியபடி கூற, அப்போது வருண் நித்யாவின் காதின் அருகே மெல்ல நெருங்கி, ஏய் பொண்டாட்டி, நான் உன்னை விட்டு போவேன்னு நினச்சியா? இம்பாசிபிள் டி என்று கூறியபடி நித்யாவின் காதின் ஓரம் அழுத்தமாக முத்தம் வைத்தான். நித்யாவும் வருணை இறுக்கமாக அணைத்து கொண்டாள். இந்த கதையுடைய அடுத்த பாகம் சீக்கிரமே நம்ம சேனலில் வந்துடும். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கதை பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கதைகளை பற்றின உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடு நீ இருந்தால் தொடர்கதையின் அடுத்த பாகத்தில் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.